அம்மா பிரியாணி செஞ்சிருக்கேன், சாப்பிடுப்பா. குடுமா. எங்க உங்களுக்கு பிரியாணி எடுத்துட்டுங்களா? சாப்பிடுறீங்களா? அப்பா, அம்மா இவ்வளவு தூரம் கேக்குதுல, பதில் சொல்லு. பிரியாணி வேணுமா வேணாமா? எனக்கு வேண்டாம். கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். எனக்கு வேண்டானா வேண்டாம். சோறு போட்டு ரசமாவது எடுத்துட்டுங்களா? இதுவும் வேண்டாம் எனக்கு. ஏன்பா வேணாங்கிற? அம்மா செய்யறத சாப்பிட வேண்டியதானே, அது என்ன வேணாங்கிறது? உங்க அப்பையும் தாத்தாவும் இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து உங்க அப்பா இதேதான் சொல்லிட்டு இருக்காரு, உன் கையால எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. எல்லாம் கஷ்டப்பட்டு உங்களுக்காக தானே செய்றேன். உங்களுக்கெல்லாம் பிடிக்கும், நீங்க நல்லா சாப்பிடுங்க தானே செஞ்சு கொடுக்குறேன். அப்படியே உங்க அப்பா வேணாங்கிறாரு. உங்க அப்பா இப்படி கையால சாப்பிடாம எத்தனை நாள் தான் இருக்க போறாரு? எல்லா நாளும் இப்படிதான் இருப்பேன். பாத்தியா, முன்னாடியே உங்க அப்பா இப்படி பேசுறாருன்ட்டு. ஐயா, இதுக்கெல்லாம் எதுக்கு அழுதுட்டு இருக்க? உனக்கு வேணாலும் விட்டுரு, நம்ம 2 பேரும் சாப்பிட்டுக்க வேண்டியதான். எப்படா எல்லாருக்கும் சேர்த்து செஞ்சுட்டு உங்க அப்பா மட்டும் வேணாங்கிறப்ப நான் மட்டும் எப்படா சாப்பிட முடியும்? நீ பண்றது ரொம்ப ஓவர்ப்பா. ரொம்ப நாள் கழிச்சு ஆசையா இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சிருக்கு, சாப்பிட வேண்டியதானே. எனக்கு வேணானா விட்டுடா. உங்க அம்மா மாதிரி என்கிட்ட சொல்லிட்டே இருக்காத, அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்ட்டு. உங்க அம்மா வர வர அழுது ஆக்ட் பண்ணி நாடகம் நடிக்கிறா. அப்பா சொல்ற மாதிரி அப்படியே நாடகம் நடிக்கிறேன். வீட்டுக்காக எல்லாம் நானும் செய்யறேல. உங்க அப்பா அந்த ஒத்த வார்த்தை சொன்னாரு, ஒரு டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் மறந்துட்டு எல்லாருக்காகவும் நான் பிரியாணி செஞ்சல. சொல்றதை கேட்டிலப்பா. அம்மா எவ்வளவு பெருந்தன்மையோடு நடந்துக்குது. ஆனா நீ தான் வர வர சரியில்லை. என் இஷ்டத்துல இருக்கேன், யாரும் எதுவும் கேட்க வேணாம், பேச வேணாம். முன்னாடி அழுது நடிச்சு எந்த நாடகமும் போடவும் வேண்டாம், நான் நம்பவும் மாட்டேன். பாரு உங்க அப்பா எப்பெல்லாம் நடந்துக்கிறாரு. அல்லாதம்மா, போய் எடுத்துட்டு வாமா, நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். உங்க அப்பா இப்படி பண்றாரு பாரு. வர வர என் கையால சாப்பிடவும் மாட்டேங்கிறாரு, என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறாரு. நீயே சொல்ற உங்க அம்மா ரொம்ப நாள் கழிச்சு பிரியாணி செய்யறதுன்ட்டு. அதெல்லாம் எதுக்காக? இப்ப எதுக்காக செய்யுது, என்ன செய்யுதுன்னு இதெல்லாம் காரணம் காட்டி பேசிட்டு இருக்காத. நம்மளா விரும்பி சாப்பிடுவோம் செஞ்சு கொடுக்குது. உங்க அம்மா சொல்ல நீ இந்த நம்பிட்டு இருக்கியே, இது விரும்பி சாப்பிடுவோம் செஞ்சுட்டு இருக்காளா? அம்மாவும் அப்பாவும் வீட்டை விட்டு துரத்தி விட்டால, அந்த சந்தோஷத்துக்காக தான் பிரியாணி செஞ்சு கொண்டாடுறா. அது கூட தெரியல உனக்கு. எல்லாம் காரணம் காட்டி பேசணுமோ அப்படிலாம் பேசப்பா நீ. பரத், வர வர நீயும் சரியில்லை. உங்க அம்மா பேச்செல்லாம் நம்புற. உங்க அம்மா அப்புறம் ஒன்னே ஏமாளி ஆக்கிடுவா. ஆமா, இனிமே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நிக்கிறேன். அதே மாதிரி உன்னை ஆக்கிடுவாடா, பாத்துக்கோ. அம்மா பேச்சு என்னைக்கு நம்பிடாத. ஆமா, உங்க அப்பா சொல்ற மாதிரி என்னைக்கு நான் சொல்றத நம்பிடாத, சரியா? உன்னைய 10 மாசம் சுமந்து பெத்தேல, எவ்வளவு பாடுபட்டு வளர்த்திருப்பேன். பிள்ளை நல்லா வளரணும், நல்லா இருக்கும்னு நினைச்சு என்ன வேலை பண்ணேன். உங்க அப்பாக்கு தெரியாது. நான் ஒத்த காரணம் ஏதோ பண்ணினோ பண்ணல என்னன்னு தெரியல, அதுதான் உங்க அப்பா காரணம் காட்டி பேசிட்டு இருக்காரு. ஆமா, இவதான் 10 மாசம் பெத்தாலாம். மத்தவங்களா எனக்கு பிரியாணி வாசம் மூக்கு தொலைக்குது, எனக்கு பசிக்குது, நான் நல்லா சாப்பிட போறேன். நீ சாப்பிட்டா சாப்பிடாது எனக்கு என்ன? நீ அதெல்லாம் நினைக்காதமா. என் அம்மாவும் அப்பாவும் இந்த வீட்டுல இருக்கிறப்ப இப்படி ருசியா செஞ்சு தரணும் எந்த அக்கறையும் இல்லை இவளுக்கு. புஷ்பா, என்ன பிரியாணியாமா? அம்மாடி வந்துட்டாங்க, நியாயம் கேட்க. அப்படியே பேரு வாங்க. அம்மா இப்படி அழுதுட்டு இருக்க? இப்பதான் வீட்டுக்கு வரோம். ஏன் மாப்ள என்ன சொன்னீங்க? என் பிள்ளைய இப்படி அழுதுட்டு இருக்கா? ஒரு நாளும் என் பிள்ளை இப்படி அழுது பார்த்தது கூட கிடையாது. என்னமாச்சு? எல்லாம் என் தலை எழுத்துப்பா, என்ன பண்றது? நான் சொல்றதை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க, முக்கியமா உங்க மாப்பிள்ள. சுத்தமா வெறுத்து ஒதுக்கிட்டாரு. அதனாலதான் நான் இப்படி புலம்பிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன், ஆனா அவர் தான் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. எல்லாத்துக்கும் என்னே காரணம் காட்டி என்னையதான் குறை சொல்லிட்டு இருக்காரு. மாமனார் மாமியார் வெளியே போனதுக்கு நான் தான் காரணமா? ஏன் மாப்பிள்ள, இதான் உங்க வேலையா? பிள்ளை என்னவெல்லாம் சொல்லி கொடுமைப்படுத்துறீங்க. நாங்க 2 பேரும் இங்க வரதுனால தெரிஞ்சிச்சு. ஏன்னா என் பிள்ளை தானே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். சொல்லுங்க மாப்பிள்ள. நீங்க 2 பேரும் அவர்கிட்ட இம்புட்டு தூரம் பேசுறீங்க, ஆனா அவர் உங்களை வாங்கன்னு கூட கூப்பிடல. பேசினதுக்கு எதுவும் வாய் திறக்காம உள்ளார போறாரு. விடுமா, மாப்பிள்ள ஏதோ கோவத்துல இருக்காரு. அம்மா அப்பா போனதுல கோவத்துல இருக்காரு. சரி பாத்துக்கலாம். 2 நாளா இப்படிதான் இருக்காரு. என்கிட்ட எதுவும் பேசவும் மாட்டேங்கிறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நான் செய்யறதை சாப்பிடவும் மாட்டேங்கிறாரு. என் கையால சாப்பிடவே மாட்டேன்ட்டாரு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலம்மா. எனக்குன்னு இருக்கிறது அவரும் என் பிள்ளையும் தானே. புள்ள கூட ஓரளவுக்கு என்னை புரிஞ்சுக்கிட்டான், ஆனா மாறவே மாட்டேங்கிறாருமா. என்ன பண்றதுனே தெரியலம்மா. சரி அழாதடா, வீட்டை பாத்துக்கலாம். அம்மாச்சி, என் வந்தது வராதம்மா, இப்படி ஒரு விஷயம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன பேராண்டி பண்றது, என் புள்ள பிறந்த நேரம் அப்படி ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்க. அதான் அப்பா என்ன வேணா பேசிட்டு போட்டோம், ஆனா அம்மாக்கு துணையா நான் இருப்பேன். நீ அப்பா அம்மா பத்தி இதையும் பேச நான் விட மாட்டேன். வீட்டுல நீ சண்டை நடந்தாலும் என்ன எதுன்னு கேட்காம போயிடக்கூடாது. இனிமே அம்மா பத்தி பேசினா அவ்வளவுதான், நான் சும்மா இருக்க மாட்டேன். என் புள்ள கூட என் மேல பாசமா இருக்கா, ஆனா அந்த ஆளு போ மாப்பிள்ளையும் புரிஞ்சுக்குவாரு. பேரு வாங்க உள்ளார போலாம். சரிம்மா. புஷ்பா, எனக்கு பிரியாணி 2 பேருக்கும் சேர்த்துதான் செஞ்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். என்னது சேர்த்து செஞ்சிருக்கியா? நிறையவே செஞ்சிருக்கேன், அதான் சாப்பிடுங்கன்னு சொல்றேன்டா. சரி சரி. உள்ளார வாங்க. ஐயா குடுமா, நான் எடுத்துட்டு போறேன். வெயிட்டா இருக்குமா, நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல குடுமா. அம்மா தான் ரொம்ப பாவம், இவ்வளவு தூரம் அழும்போது எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பாவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு, வீட்டுல செய்யறத சாப்பிடவும் மாட்டேங்கிறாரு. சரி பரவாயில்ல, அதான் அம்மாச்சி தாத்தா வந்துட்டாங்களே, அம்மாக்கு துணையா அவங்களாவது இங்க இருக்கட்டும். சரி பரத், உனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட்றா. தாத்தா நல்லா அசந்து தூங்குறாரு. சாப்பாடு செஞ்சேன், சாப்பிடுவான்னு பார்த்தா இப்படி தூங்கிட்டு இருக்காரே. எழுப்பலாமா வேண்டாமா? சரி எழுப்பிடுவோம் தாத்தாவை. தாத்தா எந்திரிங்க, சாப்பாடு செஞ்சுட்டேன், சாப்பிடலாம் வாங்க. என்ன லட்சுமி? சாப்பாடுலாம் செஞ்சுட்டேன், எந்திரிங்க சாப்பிடலாம். அப்படியா? என்ன செஞ்சிருக்க? துணிமணிலாம் எடுத்து வச்சதுனால கொஞ்சம் அசதியா இருக்கு. ஆனா ரசம் தான் வச்சேன், ரசமும் துவையில அடைச்சிருக்கேன். வாங்க சாப்பிடுவீங்க. ரசமும் துவையலுமா? வேற எதுவும் செய்யலையா? ஒரு நாள் இதை சாப்பிடுங்க, நாளைக்கு பிடிச்சது உங்களுக்கு சமைச்சு தரேன். சரி லட்சுமி, போய் எடுத்துட்டு வா, சேர்ந்து சாப்பிடலாம். சரி தாத்தா. அப்புறம் மேல எவ்வளவு கோவப்பட்டாலும் செய்யறத சாப்பிடாம இருக்க மாட்டாரு, கொஞ்சமாவது பாசமா இருப்பாரு. ஆனா இன்னைக்கு
மாடி புஷ்பா, உன்னோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்தான். இப்படியே போச்சுன்னா இவ்வளவு தூரம் நானும் உங்க அப்பா வருத்தப்பட்டு பேசுறோம், நீ என்ன சிரிக்கிற? ஹால்ல பரத்தும் மாப்பிள்ளை இருக்கிறப்ப ரொம்ப வருத்தப்பட்டு அழுத. என்னம்மா இப்ப சிரிக்கிற? ஏண்டி, உனக்கு கஷ்டமாவே இல்லையா? உன் புருஷன் இப்பெல்லாம் நடந்துக்கிறாரே, எந்த வருத்தமும் இல்லையா உனக்கு? போமா, அந்த ஆள் என்கிட்ட பேசினா பேசாட்டி என்ன? இனிமே என்ன இருக்கு எங்களுக்கு? என்னடி சொல்ற? குடமா தண்ணி ரொம்ப மாதிரி அம்புட்டு அழகு அழுத. இப்ப என்ன இப்படி மாத்தி பேசுற? அதெல்லாம் சும்மா நொலாக்கி. அவனுக்கு என்னடி ஆச்சு? இவளுக்கு எது ஆச்சுங்க? போய் மந்திரிச்சாதான் சரி வரும். மந்திரிச்சு கயிறு கட்டி 90 போடணும். நம்ம பொண்ணு இப்படி நடந்துட்டானா அது ஒரு விஷயம் இருக்கும். என் அப்பா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா நீ தான் என்ன புரிஞ்சுக்கல. என்னடி சொல்ல வர? இவ்வளவு தூரம் அழுது ஆக்டிங் பண்றதா சும்மாதாமா? எல்லாம் என் பிள்ளைய நம்ப வைக்கதான். உன் பிள்ளை நம்புறதுக்கு என்னடி இருக்கு? என் பிள்ளைய புருஷோட சேர்ந்துக்கிட்டு என்னையே திட்டிட்டு இருந்தா பேசிட்டு இருந்தான். இப்ப 2 நாளா இப்படிதான் ஆக்டிங் பண்றது. நானு இப்படி சொட்டு கண்ணீர் தான் விட்டேன். அப்படியே அவன் உருகி போயிட்டான். என் புருஷன் இப்படி பேசுவான்ட்டு அவனும் உருகி போயிடான். பரவாயில்லடி, நல்ல ஆக்டிங் தான். நீ வந்ததுமே என் புருஷன் கோமா உள்ளார போனாலும் அதுக்கு என்ன சொல்றது? மாப்பிள்ளையா வாங்கி வந்த வரம் அப்படி. அதெல்லாம் இல்லப்பா. இந்த ஆளு கொஞ்ச நாளைக்கு தான் இப்படி நடந்துக்குவாரு. அப்ப போக போக பாருங்க, முழுசா என் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருவாரு. நான் என் பிள்ளையும் முழுசா மாத்திடுவான். இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்களே, அம்மா கூட பேசுப்பா, சாப்பிடாம இருக்க, வீட்டோட சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிடுவான். ரைட்டு தான். அதனாலதான் இவ்வளவு தூரம் ஆக்டிங் போடுறது. அப்புறம் எப்படி உங்க வீட்டுக்காரர் கோழிக்கறிலாம் வாங்கிட்டு வந்தாரு? இந்த மனுஷன் எங்க போனா? நானே போய் வாங்கிட்டு வந்தேன். ஓஹோ, எல்லாம் எங்களுக்காக தானே செஞ்சிருக்க. அதான் சொன்னீங்களே வீட்டுல இருக்கும் போதே கிளம்பிட்டோன்ட்டு. உங்களுக்காக தான் இப்படி தூரம் எல்லாம். மாப்பிள்ளை கிட்ட என்ன சொன்னேன்? எல்லாம் உங்களுக்காகவும் மகனுக்காக தான் செஞ்சிருக்கேன், எல்லாமே உங்களுக்காக தான்ட்டு இப்பெல்லாம் சொன்னேன். அதனால அந்த மனுஷன் மடங்கவே இல்ல. அது என்கிட்ட மடங்காட்டியும் போறான். போமா, என் பிள்ளை என் பக்கம் இருக்குல்ல, அது போதாதா? ஆமாண்டி, வந்ததுமே கவனிச்சேன். அங்க வரதான் உன் பிள்ளைக்கு பிடிக்காது. என்னடா வந்தது வராதமா அம்மாச்சின்னு பாசமா பேசுறான்னு நினைச்சேன். என் பிள்ளை 2 நாள் இவ்வளவு மாறிட்டான். எல்லாம் நீ அழுது ஆக்டிங்ல தான். ஆமாமா, இனிமே என் பிள்ளையாவது என் கையில போட்டு வச்சுக்கணும். அது என்ன வேணா பண்ணிட்டு போறான். பிள்ளையும் மாறுவாரு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அதெல்லாம் விடுங்க. பிரியாணிலாம் உங்களுக்கு எல்லாம் சேர்த்துதான் செஞ்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க வாங்க. இருந்தாலும் மாப்பிள்ள சாப்பிடவே இல்லையம்மா. நினைச்சிட்டு இருக்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடறப்ப அந்த மனுஷனுக்கு மூக்கு எங்க போகுமா? ஆமாமா புஷ்பா, பிரியாணி வாசம் இந்த வீட்டையே தொலைக்குது. அதுக்கு தாமா அந்த ஆளு பசி தாங்க மாட்டாரு. அப்புறம் போயிட்டு பசி எடுத்துரும். வெளியே சாப்பிட்டாலும் ஒத்துக்காது அந்த ஆளுக்கு. அம்மா பாவலா காம்பா அந்த ஆளு வீட்டுல சாப்பிட மாட்டேன்ட்டு நாளைக்கு கடையில் சாப்பிடுவாரு. அதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் உன் புருஷன் வீரப்புக்காரு. அவர் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டாருன்னா அப்படிலாம் நடக்காதுமா. அப்படியே ஆனாலும் என் போல மாத்திடுவான். நான் அந்த ஆளு அழுது ஆக்ட் பண்ணி மாத்திடுவேன். இதை ஒண்ணு நல்லது நடந்தா சரி. மாப்பிள்ள உடனே புரிஞ்சு நடந்துக்கிட்டா சந்தோஷம் தான். மணி புஷ்பா, பிரியாணி வேணும். உங்க அப்பாக்கு பிரியாணி வச்சுட்டு வா. நீ எப்ப சாப்பிடுவ? நம்ம அப்புறம் சாப்பிடலாமா? அந்த ஆளுக்கு பிரியாணி முதல் கொடுத்துட்டு வா. சரிம்மா, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். சரிம்மா. அப்பா வாங்க பிரியாணி சாப்பிடுவீங்க. அந்த வரேம்மா. அப்படின்னா நம்ம பொண்ணுகிட்ட தனியா பேசணும். அதுவும் நான் இல்லாதப்ப. போயா முத, பிரியாணி வேணும்ட்டு இங்க வந்து என்கிட்ட கேள்வி கேட்கறான். நீ தாண்டி சொன்ன தனியா பேசணும்ட்டு. அதான் என்ன இதுன்னு கேக்குறேன். அம்மாக்கு பொண்ணுக்கு 1000 விஷயம் இருக்கும். அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. நீ போய் நல்லா குட்டிக்க போ. அதான் நல்லா குட்டிக்க தான் போறேன். ஓம் பிரியாணி சேர்த்து நல்லா சாப்பிட தான் போறேன். போயா போ, திண்டி பண்டாரா. அம்மாவும் நிறைய தான் செஞ்சிருப்பா. எவ்வளவோ சாப்பிடு போ. பாக்குறேன்டி நானே என்னதான் பேசுறீங்கன்ட்டு. போயா. என்னதான் எனக்கும் என் பொண்ணுக்கும் சிறு புண்ணுகள் இருந்தாலும் என் பொண்ணு அந்த சண்டையை மறக்காம என்கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கா. அதே மாதிரிதான் நானும் இருக்கணும். என் பொண்ணுக்கு நல்லா பக்க பலமா நல்லா ஆறுதலா இருக்கணும். உங்க அப்பா சாப்பிடுறாரா? தட்டுல போட்டு கொடுத்தேன், நல்லா சாப்பிடுறாரு. பேராண்டி பரத்து சாப்பிட்டு முடிச்சிட்டான், எங்கேயோ வெளியே போயிட்டான். சரி மாப்பிள்ள, அந்த ஆள் சாப்பிடுவாமா? அதான் சொன்னேல அந்த ஆளுக்கு பசி தாங்காது, கொஞ்ச நேரத்துல சாப்பிட வருவாருன்ட்டு. இங்க இருக்கிற நேரத்துல கிச்சன்ல வந்து அவரே சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிடுவாரு. இது எப்படியோ நல்லபடியா சாப்பிட்டா சரி. உட்காருவா. என்னதுமா? நான் போய் அப்பா கவனிச்சிட்டு வரேன். அவங்க அப்பா வேண்ட அளவு தட்டு நிறைய சாப்பிடுவாரு. உட்காரடி. என்னதுமா? கூறு கிட்டவளே, இந்த நேரத்துல உங்க மாமனார் மாமியார வெளியே அனுப்புவ? நீ உன் மாப்பிள்ள மாதிரியே பேசுற. ஆனா ஏதோ பிளான் பண்ணி வீட்டோட துரத்தியாச்சுன்னு சந்தோஷப்பட்டா என்னன்னா இப்படி பேசுற நீ? ஏமா அடி கூறு வாரி கேட்டவளே, ஓ மாமனார சொத்தை பிரிக்கவே இல்ல. இதுக்கு எதுக்கு என்னம்மா சம்மதம்? என் வயிற்றுல பிறந்துட்டு நான் சொன்னது என்ன புரியாம இருக்கேன் உனக்கு? என்னம்மா யாருக்கு எதுக்குன்னு ஓ மாமனார அப்பையில இருந்து இந்த சொத்தை பிடிக்கவும் இல்ல. ஆமா போமா, நானே எவ்வளவு தூரம் சொல்லிட்டேன். அவர் இந்த சொத்தை பிடிக்கவும் மாட்டேங்கிறாரு. அதுக்குத்தான் நானும் சொல்ல வரேன், சொத்தை பிரிக்கிற வரைக்காவது அதுங்க 2 இந்த வீட்டுல இருக்க வேண்டியதானே? ஏன் துரத்தி ஒண்ணும்? நீ ஏதான் வீட்டை விட்டு துரத்தி விட்டுன்னு உன் வீட்டுக்காரே அதுக்கு எதுவும் வேண்டாம்ப்பா. ஏன்னா வேணும்னா என் பொண்டாட்டி வீட்டை விட்டு துரத்தி விட்டா இல்ல அவர் தங்கச்சிக்கு எல்லாத்தையும் சேசனா அப்ப நீ என்ன பண்ணுவ? அப்படி மட்டும் அந்த மனுஷன் சொல்லுவாராக்கும். உன்னாதான் நான் சும்மா விட்டுருவேனா? அட அதுக்கு இல்லடி, உன் ஓப்படியா சுதாக்காரி 20 வருஷமா உன் மாமனார மாமியார் நல்லா பாத்துக்கிட்டா செஞ்சா. இப்ப என்னமோ ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்ப அதுங்க தொல்லை தாங்க முடியாம வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்ட. அதுக்கு சொத்தை பிரிக்கிறதுக்கு என்னமா காரணம்? முன்னாடி என் பிள்ளையாடி நீ ஏண்டி என் ஜெயா மாவளா நீ? என்னதான் சொத்தை பிரிச்சாலும் எனக்குன்னு வர வேண்டியது வந்துதான் ஆகணும். இப்படி வரலனா நான் சும்மா விட மாட்டேமா. ஆத்தினாலே சும்மா விட மாட்டேன். என் ஓப்படியாக்காரையும் சும்மா விட மாட்டேன். ஓப்படியா பிள்ளைங்களுக்கு 2 இந்த வயசானவங்களும் 2 நிறைய செஞ்சிருக்குங்க. என் பையனுக்கு ஒத்தாம்பளை பிள்ளை பெற்றிருக்கேமா. அதுக்குன்னு சேர வேண்டியது வர வேண்டியது வந்துதான் ஆகணும். இப்படி நடந்து கொடி. அதுவும் இல்லாம எனக்குன்னு வர வேண்டியதை கரெக்டா பங்கா பிரிச்சுக்கோ. உதைக்கல நாளைக்கு உங்க மாமனார் பிரிச்சாலும் எது எப்படியோ சொத்து பிரச்சனை சரிசமமா தான் பிரிச்சுக்கணும்னு நினைப்பேன். நீதான் மூத்த மருமவ, உனக்கு தான் கூட வரணும். ஓ மாமனார் மாமியாரும் இந்த வீட்டுல வந்து இருந்தது ஒரு 6 மாசம் இருக்குமா? இருக்குமா. மாசம் ஏதோ கவனிச்சிட்டீல, அதுக்கு ஏதாவது கேட்டியா இல்லையா? அது நகையா பணமா? தாண்டி
ஆமா அதுங்களே ஒரு கஞ்ச பேசினாருங்க. அதுங்க எங்க என்கிட்ட கொடுக்க போதுங்க? ஏன்டி எப்படியாவது கேட்டு வாங்கியிருக்கணும். அதான் கழுத்துல புடிச்சுல உன் மாமியார் 10 பவுன் அதையாவது கேட்டிருக்க வேண்டியதானே. அட ஏமா நீ வேற அதை அவுத்து கொடுத்தா மறு வேலை பார்க்க மாக்கோம். அதெல்லாம் அது பொண்ணுக்கு வச்சிருக்கோம். அது பொண்ணுக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்தா உனக்கு என்னடி வருது? நீ தான் பார்த்து சூதானமா நடந்துக்கணும். எதுவா இருந்தாலும் கேட்டு வாங்கியிருக்கணும். சரி விட்டுட்டேன். அப்ப என் மாமியார் கிட்ட எம்படுத்தரும் நகையெல்லாம் கேட்டு வாங்கிக்கிட்டேன் தெரியுமா? என்ற வயிற்றுல பிறந்தவ நீ இப்படி கிடக்குற தெரியாம வாங்காம நான் பாத்துக்கலாமா? மாமி நல்லா தெம்பா ஊட்டு கட்டியாட நல்லா தான் இருக்கு. அது முடியாதப்ப போய் பாக்குற மாதிரி பாத்துட்டு போய் நைஸா புடுங்கிட்டு வந்தவன். இப்ப சொல்ற பாத்தியா, இதுதான் கரெக்ட். இந்த வாய்ப்பா நழுவ விட்டுறாத சரியா? இதுக்குன்னு அதுக்கு எப்ப முடியல நானும் பாத்துட்டே இருக்க முடியுமாக்கும்? ஆனா கண்டிப்பா வரும். சொல்றத அப்போதைக்கு மறந்துடாத. சரிம்மா. மாடி புஷ்பா, அப்பா பிரியாணி வேணிட்டு கூப்பிடுறாரு, போய் என்னன்னு கேளு. ஏமா அப்பா பிரியாணி இம்புட்டு அலையிறாரு? எழுது உங்க அப்பா அப்படிதான் பிரியாணி ஆன வாய் பிறந்து நல்லா சாப்பிடுவாரு அந்த மனுஷன். நான் போய் வச்சுட்டு வரேம்மா, நீ வந்து சாப்பிடுவா. வரேன் போ. அப்பா அம்மா உங்க 2 பேருக்கு ஏன் இப்படி ஆச்சு? என் வீட்டை விட்டு போயிட்டீங்க. ஏன் என்னன்னு கேட்டதான் தெரியும் வீட்டுல போய். ஆனா முடியலடா சாமி, பொட்டெக்ஸ்ல ஊசியை போட்டு கொண்டுட்டாங்க நம்மள. அம்மா என்ன வலி வலிக்குது, உட்கார கூட முடியாது போல இருக்கு. ஏன் உட்காந்து பாத்திரம் விளக்க முடியாது, துணி துவைக்க முடியாது, ஏன் சமையல் வேலை கூட செய்ய முடியாது. என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. என்னத்த சொன்னாங்க? என்ன வழக்கம் போல காய்ச்சா சளிதான். மாத்திரை கொடுத்துருக்காங்களா? ஊசி போட்டாங்களா? ஆண்டி நான் நடந்த ஒரு ஸ்டைல பார்த்து உனக்கு தெரிய வேணாமா? ஊசி போட்டாங்களா வேற கொஸ்டின் கேட்குற? ஊசி போட்டாங்களா? போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. ஏதோ ஆத்தாலையும் அப்பனையும் பார்க்க போறேன்னு போலையா? போகணுன்னு தான் தோணுது. ஆனா ஏங்க என்னால ஒரு வேலையும் செய்ய முடியாது. நான் போய் படுக்கிறேன். போய் படுங்கன்னு சொல்லிட்டேன். சரி. என்ன காய்ச்சலாங்க? 2 டிகிரி காய்ச்சல் இருக்காமா? சில கம்மியா தான் இருக்கு. இப்போ ஊசி ஊசியெல்லாம் போடல, மாத்திரை தான் எழுதி கொடுத்துருக்காங்க. ஊசி போட்டுருக்கோம் என்கிட்ட பில்டப் கொடுத்துச்சு. சரி நான் கடைக்கு போனேன். அம்மாவையும் அப்பாவையும் பார்க்க போனேன்னு சொன்னேன்ல. கடையில இருந்து போன் வந்துருச்சு, இன்னும் நாளைக்கு போய்க்கலாம். நான் வரேன். மாமியார் கிளவி இப்போதான் உன்னோட ஆட்டம் என்னன்னு தெரியுது. எங்க அம்மா அப்பாவையும் பார்க்கறதுக்கு போகடாம தடுத்து நீ ஆஸ்பத்திரியில் முடியாம போறேன்ட்டு ஊசியும் போல ஒன்றும் போல என்கிட்ட எம்புடி நடிப்பு, வேலை செய்ய முடியல ஒன்றும் முடியலன்ட்டு நடி, நல்லா நடி. இரு நம்ம நடிப்பு நடிக்கிற மாமியாரே பார்க்குறேன் இனிமே என்னதான் பண்ண போறேன்னு. ஆனால் என்கிட்ட உன் நடிப்பு செல்லாது.